ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இனிப்பு பணியாரம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இனிப்பு பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு. நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கோதுமை மாவுக்கு 3/4 கப் வெல்லம், அப்புறம் ஒரு 2 வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வாழைப்பழமாக இருந்தால் 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க, சின்ன வாழைப்பழமாக இருந்தால் 3 வாழைப்பழம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தேங்காய் இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு 2 ஏலக்காய் வாசத்துக்காக. இப்போது இந்த வாழைப்பழத்தை மிக்சியில் அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது பழத்தை இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துடலாம். பேன் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மண்டை வெல்லத்தை அதில் சேர்த்துடலாம். அது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மண்டை வெல்லம் நல்லா கரையட்டும். பாகுபதம் வரணுங்கிறது கிடையாது, அது நல்லா கரைஞ்சா போதும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு சல்லடை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவு அதில் சேர்த்துடலாம். கோதுமை மாவை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெல்லத்தை அதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பழம் அதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நுணுக்கி வச்சுருக்கிற ஏலக்காய் அதையும் சேர்த்துடலாம். ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி நிறையா சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருங்க. நான் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன், எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு எடுத்து ஊற்றுற மாதிரி இந்த பதத்தில் இருக்கிற அளவுக்கு நீங்கள் கலந்து விட்டுருங்க. பேன் சூடானதும் நம்ம வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துடலாம். நெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் அதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துடலாம். இப்போ கலர் நல்லா மாறிடுச்சு, தேங்காயும் நெய்யில் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம கலக்கி வச்சுருக்கிற மாவில் சேர்த்துடலாம். தேங்காய் நெய்யில் வறுத்து எடுத்து சேர்த்துறதுனால உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். தேங்காயை சேர்த்துட்டு மாவை நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதை பணியாரக்கல்லில் ஊற்றிடலாம். இப்போது கல் சூடாயிருச்சு. இதில் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம், நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்திட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கிற மாவு எல்லா இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுங்க. நம்ம மண்டை வெல்லம் சேர்த்துருக்கறனால சீக்கிரமாக கருகிரும், அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. மாவெல்லாம் ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும். நம்ம இதை திருப்பி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 2 சைடுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டான ஸ்வீட்டான இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிற டைம் ரொம்ப கம்மி. நம்ம சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். இதில் தேங்காய் நம்ம நெய்யில் வறுத்து சேர்த்துருக்கனால அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட சைடிஷ் எதுவும் தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இதை எல்லாருமே வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.